பாச்சாமா அம்மா பாச்சாமா அம்மா என் வேதனை உனக்கு தெரியல, உன் வேதனை எனக்கு புரியல. பாச்சுமா பாச்சாமா அம்மா அம்மா நெஞ்சு பாச்சு ஒன்னு எனக்கு ஒன்னு அப்பா. அப்படிதான் சொல்லக்கூடாது. உனக்கு பசிக்குதா? என்னடா இங்க வாமா அப்படின்னு சொல்லணும். அப்படிலாம் பேசக்கூடாதுடா. ஆமா தெளிவா என்ன நேரத்துக்கு டொமாட்டோமா கடைக்கு போக சொல்றீங்க? என்னது கடைக்கு போக சொல்றீங்க? கடைக்கு போக சொல்றேன்னு சொல்றா. டொமாட்டோமா எனக்கு கடைக்கு அனுப்பிச்சிட்டீங்க, அப்பா கடிச்சு வச்சுக்கிறீங்க. எதுக்காக உன்னை அனுப்பின தெரியுமா? எதுக்காக நீ சொல்லுங்க. சொல்ல இத பாரு, உடைய தந்தை கேட்டாரு. என்ன கேட்டாரு? பால் அருந்த வேண்டும், அதுக்காக சென்று சக்கரை கொண்டு வாடான்னு உன்னை அனுப்பிச்சு வச்சேன். அப்ப அது பாத்து கொடுத்துங்க. பால் காய்ச்சி அப்பாவுக்கு கொடுத்தேன். உனக்கு சின்ன பொழுதா இருக்கும் போது நான் கொடுத்துட்டா பால், இப்பெல்லாம் கொடுக்க முடியாது. நீ பெரிய புள்ளி ஆயிட்ட. அம்மா பக்கத்து வீட்டுல எல்லாம் அந்த மாமா எல்லாம். எந்த மாமா? அந்த மாமா. எந்த மாமாடா? ஒன்ற கண்ணு மாமா எல்லாம். ஒன்ற கண்ணு மாமா அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவரு போத்தா வச்சுட்டு அம்மா, அவரு போத்தா வச்சுட்டு ஆயப்பாயும் இட்லி வடை கேச்சரி ஆப்புளி இதெல்லாம் படிக்கிறாங்க. நம்ம வீட்டு எப்ப அது மாதிரி படிப்பாங்க? அவங்க அப்பா ஒன்றரை கண்ணு மாமால அவர் கத்துட்டாரா? அது மாதிரி நம்ம வீட்டு எப்ப அப்பா சாவ நம்ம படிக்கிறது. அவர் இருந்து விட்டாரு, அதனால அவர்களும் படிக்கிறாங்க. உன் தந்தை உயிரோடு இருக்கின்றாரு, அப்பா எப்ப படிக்கணும் கேட்கிறேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் யாருமா? நீ என் மகன்டா, என் மகன் வளராம. ஆமா வாடா என் பொட்டு குஞ்சு வா, என் செல்ல குஞ்சு வாடா, என் சவர குஞ்சு வாடா, என் அம்மா குஞ்சு வாடா. குஞ்சு பெற்றெடுத்த தாய் ஒரு மகனை பார்த்து ஆசையான ஒரு வார்த்தை உரைப்பது எல்லா தாய்க்கும் பொருத்தம். நான் மட்டும்தானே உன் பையன். ஏன் அப்படி கேக்குற? சொல்லலாம். இல்ல இல்ல சொல்லலாம். ஏண்டா நீ மட்டும் கிடையாது, உன் உடல் பிறந்த ஒருவர் இருக்கா. கண்ணை மறந்துட்டியா? அவனை பத்துக்கனா? நீ எதுக்கு பத்துக்கனா? ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சொன்னாபா பாக்குறீங்க, அடுத்து பாக்குறீங்க. சொல்லு பாக்கலாம். முந்தி பிறந்தவன் இந்த பலராம. ஊர் அறிந்தது உலகம் அறிந்தது. பொட்டாச்சி சதிக்காமன்னா எல்லாம் நாமத்தை போட்டுக்கணும். என் தம்பி பையனை தான் கும்பிடுறாங்க. என்ன கும்பிட்டாங்கன்னா என்ன மட்டும் யாரவாரத்துக்கு பெத்தா? அப்படிலாம் சொல்லாதடா என் செல்லம். பலராமா இந்த நாடு முழுவதும் பேரும் புகழும் வாங்கிவிட அவன். அதனால அவனையே கண்ணா 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 என்று வழிபாடு செய்து கொண்டு வராங்க. அப்ப எதனா என்ன உன்னையே வழிபாடு செய்கிறார்கள். எலிமானது கலந்து என்ன சாவடிச்சிரு. இல்லடா அவனை மட்டும் வளர்த்துரு. இதோ பார், மூத்தராக பிறந்தவன் நீ, உன்னையே வழிபாடு செய்கிறார்கள். நான் மூத்த தெரியா போறேன். முதல் பிறந்தவன் சொன்னேன். ஆமா, எப்போது பார்த்தாலும் அண்ணனையே குறை சொல்றிய, அப்படின்னா உன்னை செய்யறேன். தம்பி பையன் ஒரு தப்புன்னு செய்யல. நான் வந்துட்டேன்னா அந்த தம்பி பையன் அங்கதான் விளையாட போச்சு. தள்ளமா முன்னாடிதான் இருந்தா கொஞ்சம் விட்டுட்டு ஓடி போட்டு. இப்போ நான் உடம்பு ஓய்ந்து போட்டேன்னா நான் இங்கே நவுண்டு நடக்கிறேன். விட்டுட்டு ஓடி போறாமா. இத பாரு, ஒரு விளையாட்டு பிள்ளை அப்படித்தான் இருப்பா. இருந்தாலும் தம்பிய பொறுப்பாடி. தம்பி பசி தாங்க மாட்டான். வந்த உடனே பசி பசின்னு கேட்பான். தம்பி சாப்பிடறதுக்கு பொருள் ஏற்பாடு பண்ண. அப்படியா? கண்ணா கண்ணா வாடா.
உயர் பக்தர்கள் காக்கும் உயர் அம்மா தீர்த்து பட்டு இருக்குதுமா அதுல ஏண்டா அம்மா கற்பூரம் ஏன் எரி மாத்தா ஏண்டா நீ என்ன பண்ணீங்க அந்த கற்பூரத்தை என்ன பண்ண அது ஏன்டி தர முண்டா எரி மாத்தா ஏண்டா அது ஈரமாக ஆகிவிட்டது அதனால நீ ஊச்சா போயிட்டா அம்மா கண்டா என்ன சொல்றது அமரங்கள் தாயே அமரங்கள் அம்மா அம்மா மலரடியை பணிந்து என்று எப்போது பார்த்தாலும் உன் நினைவேதான் உன்னைதான் கொத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனால என்ன செய்யறான் பலராமன்? அண்ணன் என்ன செய்யறா தெரியலையா? உன் தம்பி வந்திருக்கின்றான் கண்ண அவனோடு பேசுறையே என்னடா செய்யற? என்ன மட்டும் என்ன திட்டு புள்ள பத்துட்டா என்ன ஆச்சு? மேல காட்டல கழுத்து நல்லா இருக்குன்னா நல்லா கழுத்து இருக்க முடியும். கழுத்து நல்லா இருக்குதா? அவ 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 இப்படி தவறான செய்யலாம் அப்பா யாரு? என் அப்பா யாரு சொல்லு, இப்ப சொல்லு. அப்பா யாரு இப்ப சொல்லு. என்ன எவனுக்கு பெத்துன்னு சொல்லு. சொல்லு இப்ப உண்மை தெரிஞ்சாலும். உனக்கு என்ன அப்படி என்ன கோபம்? அவனை மட்டும் தூக்கி வச்சு கொஞ்சர நான் தூக்கின வயிற்றாக்கி தபால கீழே போட்டேன். அவனோ பெரியவன், நீ பெரியவன், உனக்கு பெரிய வயது ஆகிவிட்டது. தானா? ஆமா. தூக்கு. தூக்க முடியாது. அவனை தூக்க போ. அவன் தம்பியா? எங்க அம்மா? அவன் தம்பியா? எங்க அம்மா? சொல்லக்கூடாது. பாத்தியா? அம்மா அது உங்க அம்மா. நான் யாரும் இல்லாத அனாத நடுத்தர் நான் போட்டத அப்போ குடும்ப கட்டுப்பாடு பண்ணத்தானா பெரிய அவனை யாரை பார்த்து போட்டேன். டிரைவர்
எல்லாம் சிரிச்சு போறாரு பைத்தியக்காரன் நானப்பா. சொல்ல வாடா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அம்மா அண்ணனுக்கு என்னம்மா ஆச்சு? அண்ணா அழுவாத, நீ மாத்திரை காலியா ஏய், நீ அன்பு மகன், அவ ஆசை மகன். அன்பு மகன் சொல்றியா? டிரைவர் வண்டி ஓட்டினாரு அந்த அன்பு மகனா நானு? அப்படியே அடிப்ப தவறா பாத்துருந்தா அடிக்கிற அடின்னு சொல்றதான் கவுசாச்சு, நான் அப்பதான் அடிக்கிறேன். நீங்கள் இருவரும் எனக்கு பிறந்த செல்வங்கள். உண்மைதானம்மா? மூத்தவனுடைய பெயர் பலராமன், இரண்டாவதாக பிறந்த என்ன அடிச்சான்னு கேரு அவனா. அடிக்கலாமா அண்ணனா? இப்படி தரலாமா? இல்லம்மா எலும்பு தோலமா பாடாங்கி. நீங்கள் இருவரும் வருமா அவன் அடிச்சது தூத்தல தட்டி ஐயோ ஐயோ இதெல்லாமா காமிக்கிறது? தூத்தல எல்லாம் தட்டி தான் சொல்லுவோம். வேண்டாம். நீங்கள் இருவரும் அம்மா நீங்கள் இருவரும் ஒற்றுமையாக இருக்கணும். நீங்கள் இருவரும் சண்டை போடக்கூடாது. அண்ணன் தம்பி என்றால் அடிக்க மாட்டோம் சொல்ல அடிக்க மாட்டோமா? அடிக்கவே கூடாது. அவன் தம்பி தானே, அண்ணன் தானே. அதனால நீங்கள் இருவரும் ஒற்றுமையா இருக்கணும். தம்பியா அடி மாட்டவா? ஐயோ 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 அம்மா எனக்கும் பசிக்குதும்மா. என்னது? பசிக்குதும்மா. சொல்லுங்களா? அம்மா எனக்கு பசிக்குதா? வரப்பா. அம்மா பசிக்குதுன்னு கேட்கிறேன். உணவு கொண்டு வரதுக்கு முன்பதாக அங்கே உணவு அப்பா மட்டும் அங்க சாப்பிடுறாரு. அப்பா தான் பேசக்கூடாது. அம்மா பசிக்குதும்மா. பாக்குறவங்களா உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா நான் மென்டல் புள்ள இல்ல. சரி உன்னால தாண்டி அம்மான கப்பல் ஏற்ற உன்னால தாண்டி. ஏண்டா நல்லா தெளிவா சொல்லாம எதுக்கு சிரிக்கிற பாய்த்திக்காரன் நானு? அம்மா பசிக்குதும்மா. கண்ணா இதோ அரண்மனையிலே உங்க இருவருக்கும் உணவு ஏற்பாடு செய்திருக்கிறேன். நீங்க ஒற்றுமையா அமர்ந்து இருவரும் உணவு அறிந்து பசி அற வேண்டும். நீ மான எனக்கு தனியா குத்துரு. அண்ணா இல்லன்னா நான் சோத்துல விசை வச்சு சாப்பிட்டா அப்படி செய்யவே மாட்டேன். வாண்ணா அப்ப நம்ம பயம் ஊத்தலாமா? வா வா பயம் பயம் ஆயிட்டு அம்மாவை தான் உள்ள போ சொல்லு. அம்மா நீங்க புறப்படுங்க, நானும் சாப்பிடுறேன். அண்ணன் இருக்கா பலராம, நீங்கள் இருவரும் ஒற்றுமையா அமர்ந்து உணவு அறிந்து பசி அறுத்து பிறகு வாங்க. குழந்தைங்க சாப்பிட்டு யாரு கண்ணு பட்டாலும் படலாம். பெத்த ஆத்த தேடியா முண்டை உன் கண்ணு தான் பரவக்கூடாது. ஏண்டா அம்மா அப்படிதான் சரி வா, நம்ம இருபது சாப்பிடலவா எழுது. அம்மா அம்மா அவளை வேகமா போற எங்க போறா? ஏண்டா உங்களுக்கு உணவு ஏற்பாடு நான் செய்துட்டேன். உடைய தந்தை இருக்கின்றாரு, அவருக்கு பசிக்கும், அவருக்கு உணவை நான் கொடுக்க வேண்டாமா? கட்டி சாத்திக்கலாம். வாண்ணா வா 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 பசிக்குது வாண்ணா. தம்பியா நீ சின்ன பையன், நான் சின்ன பையன். நான் தான் பெரிய பையன். ஆமாண்ணா. இது என்ன பையன் தேதா? மாதுளை கொய்யா பையன். கொய்யா பையன் இல்ல, மாதுளை பழம். நீ அண்ணனா நான் அண்ணனா? நீதான் அண்ணன். நான் சொன்னா உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியும். இது கொய்யா பழம், இது கொர்க்கரி பழம். என்னது? அப்ப என்ன யாருக்கு பார்த்தாங்க? இது நாயமாப்பா? அண்ணா சரி சாப்பிடுவா. அப்ப நானு சரிந்தா மானா மானா மானா
இந்த வாய் பையன் காலையில தெரியலையே. இந்த பாரு. என் தான் எத்தனை தான் வராது 10 ரூபாவா இதுல பீடி வச்சு வச்சு வருமா? ஹாய், அதெல்லாம் பிடிப்பியா? தம்பியா அண்ணா, நீ சின்ன புள்ள ஆ, உனக்கு ஒண்ணும் தராதா? ஆமாண்ணா. நான் ஊத்தி கொடுன மாதிரி நீ சாப்பிடணும். ஆ. நான் ஊத்து ஊத்து நான் ஊத்து ஊத்து விடுவேன் அது மாதிரி சாப்பிடணும். ஐயோ, நீ சாப்பிடு, நான் சீக்கிரம். நீ மொச்சு பார்க்க கூடாது. இல்ல இல்ல, நான் மறுக்கவே இல்ல. ஆனா நான் எப்படி குழந்தை பையன் எல்லாம் ஆமா ஆமா ஆமா. உன்னை மூஞ்சி உங்க ஆ, 400 ரூபாய் ஊத்தி 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 வைக்கலாம். ஆ, இந்த இதெல்லாம் நீ சாப்பிட்டு ஆ, நான் சாப்பிடுறேன். இதெல்லாம் நான் ஆ, சாப்பிட்டு சாப்பிடு. இதெல்லாம் காசுக்கும் ஆ, இது இனிக்கும். இது நல்லா இருக்கு நீ சாப்பிடணும். ஆ, சரிண்ணா. இது எல்லாம் உனக்கு தான். ஆ, இதெல்லாம் எனக்கு சரி சரி, நீ சாப்பிடு, நீ சாப்பிடு. அம்மா வந்து சொல்லணும். ஆ, ஆ. கண்ணா ஓடி வாடா மணி வண்ணா ஓடி வாடா கண்ணா ஓடி வாடா மணிவண்ணா ஓடி வாடா ஓவிய குறைஞ்சேட்டு கண்ணா ஓடி வாடா மணி வண்ணா ஓடி வா ஓவிய குரல் கேட்டு கண்ணா ஓடி வா மணிவண்ணா ஓடி வா அண்ணன் மொத்தமா ஏண்டா? சாப்பிட்டுட்டோமா, தம்பிக்கு பாரும்மா. கொடுக்காம அனைத்து நீயே உணர்ந்து விட்டு ஏன் சாப்பிடுற? ஏன் சாப்பிடுற? எதுக்காக உண்ற? அண்ணன் மொத்தமா சாப்பிடாம எனக்கு கொடுக்கவே அவன் இல்லைம்மா. தம்பி தானே, அவனுக்கு கொடுக்கலாம்ல. ஐயோ, மறைக்கிறேன் பாரும்மா. ஏன்டா மறைக்கிற? சாப்பிட்டுட்டாமா. இத பரப்பா, ஆ. நீங்கள் இருவரும் ஒற்றுமையோடு இந்த வயசுலயே என் வாயில தோலை வைக்கிறான்னா இவன் வளர்ந்தா என்ன நேரத்தை எடுத்து என் வாயில வைப்பான். அம்மா, இல்லம்மா, மொத்தமா அண்ணமே சாப்பிட்டுட்டாமா. ஏண்டா? அனைத்து நீ அறிந்து விட்ட. எங்க வச்சுக்கிறான் ஐயோ, அது பாரும்மா. சரி, ஆ, நீங்கள் இருவரும் உணவு அறிந்து விட்டீங்க. இருந்தாலும் விளையாடி விட்டு பாரும்மா. பழம் எடுத்து வச்சுக்கலாம். அண்ணன் தானே, தம்பி தானே. கொடுத்துருவான். ஏன்னா பட்டினியா தரான். நீங்கள் இருவரும் விளையாடி விட்டு ஆயர்பாடிக்கு வர வேண்டும். உங்களுக்காக அம்மா வழி மீது விடுவித்து காத்துக் கொண்டிருப்பேன். சரிம்மா. சொல்லுங்களா? ஒற்றுமையோடு விளையாடி விட்டு வா. ஆகட்டும்மா, நீங்க புறப்படுங்க. அண்ணா, நாம் இருவரும் உணவு அருந்தி விட்டோம். இப்பொழுது விளையாட வேண்டும். நேரமாகி விட்டது, விளையாடலாமா? கண்ணா ஆ, என்ன விளையாட்டு விளையாடலாம்? நீயே சொல்லணும் அந்த விளையாட்டை.